அது மக்கள் ஏற்றுக்கலை. அவங்க இது தேர்தலுக்கு நம்ம ஏமாத்துற மாதிரி இருக்குது. பழைய மாதிரி எல்லாம் சொன்னதெல்லாம் அவர் எதுவும் செய்யலை. அது எலக்ட்ரிசிட்டி போர்டில் எல்லாம் மாதம் மாதம்னு சொன்னதான் அதெல்லாம் பொய்யா போச்சு. இது மாதிரி மக்கள் அதை பெருசாக நினைக்கல. ஐயா மாதம் மாதம் கொடுக்குறத பெருசாக நினைக்கல. என்ன நல்லது செஞ்சாலும் குறை சொல்கிற மக்கள் தான் நம்ம நாட்டில் இருக்காங்க. இன்றைக்கி கூட முதியோர் பணம் 2000 ரூபா அனைத்து முதியோர்களுக்கும் ஏற்றி விட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஊக்கத்தொகையாக மகளிருக்கு பணம் கொடுத்துருக்காங்க, உதவி செஞ்சுருக்காங்க. நிறைய நலத்திட்ட உதவிகள் செய்கிறாங்க. விளையாட்டுத்துறையில் நிறையா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லையும் நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அதனால் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்வராக வருவார்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அது எல்லாருக்குமெல்லாம் கிடைக்கல. இப்போ ஒரு சில பேர் பாதி பேருக்கு கிடைக்கலன்னு தான் சொல்கிறாங்க, பாதி பேருக்கு கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. கொடுத்தா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடச்சிருக்கணும். இப்போ எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தான் அதிகமாக. மோஸ்ட்டாக எல்லாருமே இங்கே பாதி பேர் சந்தோஷமாக இருக்காங்க, பாதி பேர் கஷ்டப்படுறாங்க, எல்லாமே இருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் பொதுவாக கிடச்சிட்டாங்கன்னா எல்லாருமே அதே மாதிரி இருந்திருக்கலாம்.